ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்குது, ஒன்றும் மூமெண்ட் கிடையாது. அதுக்கு உங்களுக்கும் தெரியும், இந்த ரீசன் தெரியும், எதுக்கு இப்படி இருக்குது மார்க்கெட்டுன்றது உங்களுக்கும் தெரிஞ்சே இருக்கும். நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது. இப்போது நமக்கு இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னென்னா, கொஞ்சம் மார்க்கெட்டில் ஃபியர் இருக்குது. எதுக்கு ஃபியர் இருக்குன்னா, நாளைக்கு 10ஆம் தேதி, டிசம்பர் 10ஆம் தேதி நைட்டு ஆல்ரெடி இன்னைக்கிலேருந்து ஆரம்பமாகுது அமெரிக்கா ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் எஃப்ஓஎம்சி மீட்டிங்கு. இன்னைக்கிலேருந்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாள் மீட்டிங்கு. இன்னைக்கு ஈவினிங் ஸ்டார்ட் ஆகும் நம்ம டைம் பிரகாரம். நம்ம நைட்டு இன்றைக்கி நைட்டு நம்ம டைம் பிரகாரம் அங்கே ஆரம்பம் ஆகும் மீட்டிங்கு. கொஞ்சம் மார்க்கெட் டென்ஷனாக இருக்குது, வாலட்டைலாக இருக்குது. எதுக்குன்னா, நாளைக்கு நைட்டு ஒரு டிசிஷன் அனௌன்ஸ் பண்ணுவார் ஜெர்மி போவல், ஃபெட் சேர்மன் ஜெர்மி போவல். அவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு கட் பண்ணுறதா இல்லை அப்படியே விட்டுறதா, ஹாக்கிஷாக விட்டுடுவாரா என்ற சந்தேகம் இருக்கு, எல்லாருக்கும் பயமாக இருக்கு. பட் இப்போது கட் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை கிட்டத்தட்ட 100 out of 90%, 95% பிலீவ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக ரேட் கட் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. நாட் ஓன்லி நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட், ஆல் ஓவர் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க டெஃபினட்டாக ரேட் கட் இருக்கும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் மிச்ச நாடுகளில் இசிபி, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், அவங்க இன்னும் சில கண்ட்ரீஸில் பேங்க்ஸ் எல்லாம், சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே அவைட்டிங் இவங்க என்ன ரேட் கட் பண்ணுறாங்களோ அதை பேஸ் பண்ணி நம்மளும் கட் பண்ணலாம் ரேட்ஸு அப்படின்னு டிசைட் வெயிட்டிங் பண்ணுறாங்க. அதே இல்லை, ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே கூட கொஞ்சம் ஈகராக வெயிட்டிங். என்ன பண்ண போகிறாங்க இவர், என்ன சொல்ல போகிறார் நாளைக்கு ராத்திரி அப்படின்னு கொஞ்சம் டென்ஷன் இருக்குது இன்வெஸ்டர்ஸில். அதுவும் மெயினாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ரியாக்ட் ஆகுது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில். அது உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் நமக்கு ஒரு நாள் இருக்குது. நாளைக்கு நைட்டு தெரியும் ஃபெட் டிசிஷன். ஓகே, இப்போது ஃபெட் டிசிஷன் சொன்னால் மட்டும் பத்தாது நமக்கு. ஃபெட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறேன்னு சொன்னாக்கா கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட்டு. மேபி பிட்காயின் தற்சமயம் ட்ரேடிங் ஆகிறது $90,000 கிட்ட நின்று இருக்குது. கொஞ்சம் கீழே வரலாம், $89,000 $90,000 அப்படியே சுற்றிட்டு இருக்குது. மேபி நாளைக்கு மார்னிங்குள்ளே கொஞ்சம் $88,000 $87,000 வரைக்கும் வரலாம். பட் டென்ஷனில் இருக்குது மார்க்கெட், மாத்திரம் பயங்கர ஃபியரில் கிரிப்பாக இருக்குது. எப்படி இருக்கும் மார்க்கெட்டு அப்படின்னு. இது இல்லாமல் நாளைக்கு நைட்டு ஒரு அனௌன்ஸ் பண்ண அப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகும் மார்க்கெட். பட் அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற பெரிய தலைவலி, இந்த மாத கடைசிக்குள்ள அமெரிக்காவில் கிரிப்டோ ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஆக்ட் பில்லு, அதுதான் மேஜர் இப்போ தலைவலி இருக்கிறது. ஆல்ட் காயின்ஸுக்கு, பிட்காயினுக்கு பரவாயில்ல, பிட்காயின் அது பயங்கர கோல்டு, அது தங்கம். அது ஆல்ட் காயின்ஸுக்கு இப்போ இருக்கிற டென்ஷன் என்னன்னா, என்ன அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அந்த கிளாரிட்டி பில்லை, ரெகுலேட்டரி கிளாரிட்டி ஆக்ட் பில்லை என்ன வைக்க போகிறாங்க பாயிண்ட்ஸு, எந்தெந்த காயின்ஸை ரெகுலேட் பண்ணுவாங்க, எந்த காயின்ஸை ரெகுலேட் பண்ண மாட்டாங்க, இந்த சந்தேகம் டவுட்டில் இருக்குது மார்க்கெட். ஸோ இது நமக்கு ஒரு பரீட்சை மாதிரி, என்னடாதுன்னு. பட் இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் நல்லா அட்ராக்டிவ் ப்ரைஸில் இருக்குது, அருமையான அட்ராக்டிவ் ப்ரைஸ். பட் இப்போது தற்சமயத்துக்கு யாரையும் நான் வாங்க சொல்லி அட்வைஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மார்க்கெட் ரீபவுண்ட் ஆகட்டும். பரவாயில்ல, ஏறிட்டு போகுது. என்ன ஒரு $10 $20 ஏறுது, அவ்வளோதான் ஏறும். அதுக்கு மேலே ஓஹோன்னு இப்போ எக்ஸ்ஆர்பி ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், எக்ஸ்ஆர்பி இருக்குது $185 கிட்ட இருக்குது. ஒரே வாட்டி பவுன்ஸ் ஆகி $250 $300 போயிடுமா? போதில்லை. அதே மாதிரி தான் எல்லா காயின்ஸும். சொலானா இருக்குது. சொலானா கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் பணத்தில் பார்த்தீங்கன்னா
12,000 கீழே இருக்குது, 11,500 கிட்ட வந்திருக்கு, 11,500 கிட்ட வந்திருக்கு. இந்த நியூஸ் நாளைக்கு ஒரு நியூஸ் கேட்டப்புறம் ஒரு 14,000 15,000 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே விட்டு ஒரே தடவை 25,000-30,000 போயிடாதில்ல. சாரி, ஒரே தடவை 25,000-30,000 போயிடாதில்ல. அதே மாதிரி தான் கொஞ்சம் நின்று தான் போகும். அது இல்லாமல் நமக்கு அடுத்தது கிளாரிட்டி ஆக்ட் பில்லுன்னா, ஸோ இந்த மாத கடைசி வரைக்கும் மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக ஃப்ளாட்டாக தான் ட்ரேட் ஆகும். நடுவில் வரலாம், பம்ப்ஸ் வரும். அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கிறவங்க, ஸ்பாட்டில் ட்ரேடிங் பண்ணிக்கிறவங்க கொஞ்சம் அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அந்த வாலட்டிலிட்டி அட்வான்டேஜ் பார்த்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணிக்கணுன்னா கொஞ்சம் சம்பாதிக்கலாம். நீங்களும் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கங்க. பட் மார்க்கெட் மாத்திரம் பயங்கர வாலட்டைலில் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்கங்க. கொஞ்சம் இந்த ஹோல்ட் பண்ணுறவங்கெல்லாம் யாரும் டென்ஷன் ஆகாதீங்க. மார்க்கெட் நல்லா ஏறும் திருப்பியும். பட் இங்கேருந்து மாத கடைசி, இந்த வருஷ கடைசி வரைக்கும் கொஞ்சம் மார்க்கெட்டு வாலட்டைலாக தான் இருக்கும். பிட்காயின் மிஞ்சி போனால் 1,05,000 வரைக்கும் போகலாம். நான் எதிர்பார்க்குறது 1,05,000 to 1,10,000 போகலாம். கிளாரிட்டி ஆக்ட் பில்லு வந்தப்புறம் தான் பிட்காயின் ஏறும். பிட்காயின் ஏறினா தான் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் ஏறும். அதே மாதிரி ஆல்ட் காயின்ஸ் இப்போ அருமையாக இருக்கிற பொசிஷனில் இருக்குது, நல்ல பையிங் ப்ரைஸில் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்ம இந்த மாதிரி டைமில் ரிஸ்க் எடுக்க முடியாது. மார்க்கெட் மேலே போகிறப்பன்னா தைரியமாக பண்ணி வாங்கலாம், ஏன்னா மேலே போகுதுன்னு தெரியும் நமக்கு. பட் இப்போ டவுன் சைடு என்ன டவுன் ஆகுமோன்னு பயம் இருக்கும், ஃபியர் ஃபேக்டர் இருக்கும். ஃபியர் அன்டிசைடட் ஃபியர் ஃபேக்டர் இருக்கும், FUDன்னுவாங்க. அன்சர்டனிட்டி டிசிஷன் டிசைடு, இதுதான் நமக்கு மேஜர் ப்ராப்ளம். ஸோ தற்சமயத்துக்கு மார்க்கெட் ஃபியரில் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நிதானமாக வெயிட் பண்ணி வாங்கிறது பெட்டர்னு நான் என் பர்சனல் ஒப்பீனியன்னு. அவசரப்படாதீங்க. அதில் மேஜராக ஒரு டாப் 5 காயின்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த டைமில் கூட இந்த டிப்ஸில் வாட்ச் பண்ணி கூட காயின்ஸ் வாங்க சொல்லி நான் சொல்ல மாட்டேன், பார்த்துக்கங்க நீங்கள். மெயினாக எத்தீரியம், பிட்காயின். ஓகே, பிட்காயின் வாங்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் டிப்ஸ் வந்தால் பிட்காயின் வாங்கலாம். அதே மாதிரி எத்தீரியம் ஏதாவது 2,60,000 கீழே வந்தால் இந்த வாலட்டிலிட்டியில் கண்டிப்பாக எத்தீரியம் ஒன்று வாங்கிக்கலாம். அதே மாதிரி சொலானா ஏதாவது 11,000 கீழே 10,500 10,000 கிட்ட வந்ததுன்னா கண்டிப்பாக சொலானா ஒன்று வாங்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ஆர்பி நமக்கு இப்போ ட்ரேட் ஆகிறது 185 ருபீஸ் கிட்ட இருக்குது. ஏதாவது 160 170 அந்த ரேஞ்சில் வந்தால் கண்டிப்பாக எக்ஸ்ஆர்பி பயன். இது இல்லாமல் நமக்கு இருக்கிற இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. மேஜர் இஷ்யூ ரஷ்யா உக்ரைன் வார் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அது ஒரு முடிவுக்கு வரமாட்டேங்குது. ட்ரம்ப் சார் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு அது முடிக்கணும்னு. அவர் ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் அவர்கள் இன்னும் அடின்னு அடிக்கிறார் உக்ரைனில். அது ஒரு ப்ராப்ளம். அது இல்லாமல் நேற்று ஒரு சடனாக ஒரு டிப்பு வந்தது. அது எதுக்கு வந்ததுன்னா, ஜப்பானில் ஒரு மேஜர் எர்த்குவேக்கு வந்தது, சுனாமியும் எர்த்குவேக்கும் வந்தது. 7.6 பாயிண்ட் ரெக்டர் ஸ்கேலில் வந்தது. அதால் அந்த இம்பேக்டால் கொஞ்சம் மார்க்கெட் சடனாக ட்ராப் ஆச்சு. இப்போது இருக்கிற நிலவரத்தில் பிட்காயின் 90,000 ஹோல்ட் பண்ணுறது பரவாயில்ல. கீழே டவுன் சைடு 88,000 87,000 பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே $76,000 வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் கொஞ்சம் பத்திரமாக பார்த்து பையிங் பண்ணிக்கிறது பையிங் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இங்கே ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க லாங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். கொஞ்சம் நாளைக்கு நைட்டு போனோன்னா லாங் எடுத்துக்கலாம். நாளைக்கு நைட்டு ஃபெட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் ஆகும் மார்க்கெட், பம்ப் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். அவர் நல்ல செய்தி சொன்னார்னா, ரேட் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார்னா கொஞ்சம் ஒரு பம்ப் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் திருப்பியும் டவுன் ஆக வரும். ஸோ
இந்த மாதிரி தான் இருக்கும் மார்க்கெட். நடுவில் சின்ன சின்ன பம்ப்ஸ் வரும். பட் என்ன இருந்தாலும் திருப்பியும் நமக்கு மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகி நல்லா புல்லிஷாக வரணும்னா மாத்திரம் பிட்காயின் 1,10,000 $1,10,000 கிராஸ் பண்ணி மேலே போனால் தான் திருப்பி ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு $1,00,000 தாண்டணும். $1,00,000 தாண்டினா தான் மார்க்கெட்டுக்கு திருப்பி ஒரு பாசிட்டிவ் நல்ல நாட்கள் வரும். பார்த்துக்கோங்க, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக எப்போ பிட்காயின் 1 lakh அபவுட் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சதோ ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் பவுன்ஸ் ஆகும், எல்லாம் மேலே போகும். பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கு கிளாரிட்டி பில் வந்து இந்த மந்த் எண்டில் தான் வரும். அது இம்ப்ளிமெண்டேஷன் நெக்ஸ்ட் இயர் இருக்கும். 2026 ஜான்வரிலையோ பிப்ரவரிலையோ எப்போது இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டார்ட் ஆகும் அங்கே. பட் அது ரெகுலேட் ஆகிட்டா நல்லது. அமெரிக்காவில் ரெகுலேட் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆல் ஓவர் வேர்ல்டு ரெகுலேட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நம்ம இந்தியா கூட பண்ணிடுவாங்க. ஓன்லி திங் என்னென்னா கொஞ்சம் நான் வெயிட் பண்ணுறது 2026 ஃபைனான்ஷியல் இயர் பட்ஜெட்டில் அவங்க ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி நமக்கு கிரிப்டோ கரன்சிக்கு வச்சிருக்கிற டேக்ஸ் 30% டேக்ஸ் வச்சுருக்காங்க. அது நிர்மலா சீதாராமன் அவர்களும் மோடி அவர்களும் கொஞ்சம் யோசித்து ஒரு 20%க்கு கட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். கொஞ்சம் எல்லாருக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். அவங்க ஏதாவது பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.